exercise 1.6 exercise 1.6 third sum investigate the value of lambda and mu lambda வையும் mu வையும் investigate பண்ணி இந்த linear equation கொடுத்திருக்காங்க first equation second equation and third equation மூணு equation கொடுத்திருக்காங்க இதுக்கு no solution unique solution infinite number of solution இத கேட்டிருக்காங்க so first இதெல்லாத்தையும் நம்ம ஒரு மேட்ரிக்ஸா மாத்திக்கலாம் so இப்போ a x that is equal to b இந்த மாதிரி மேட்ரிக்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன் a அப்படின்னா x y z க்கு முன்னாடி இருக்க நம்பர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x க்கு முன்னாடி 2 இருக்குது அண்டு 3 இருக்குது அண்டு 5 இருக்குது 2 3 5 இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது 3 இருக்குது மைனஸ் 5 இருக்குது 7 இருக்குது 3 இருக்குது மைனஸ் 5 இருக்குது அண்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது அண்ட் இசட்டுக்கு முன்னாடி லேம்டா இருக்குது ஸோ அதனால் நான் லேம்டாவையும் போட்டுக்கிறேன் அதையும் விடுறதில்ல அடுத்தது இது எப்படி இருக்குது எக்ஸு ஒய்யு அண்ட் இசட்டாக இருக்குது தட் இஸ் ஈக்குவல் டு பின்றது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்தது இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது 9 இருக்குது அடுத்தது 8 இருக்குது அடுத்தது இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா மியூ இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் மியூவையும் போட்டுக்கலாம் இப்போ இதை ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸாக மாற்றிடுறேன் ஏயுஜி ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னா a ஸ்லாஷ் b அப்படி போடணும் ஃபஸ்ட்டு ஏவை நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஏன்றது எது இங்கே இருக்கிற இந்த வேல்யூ 2 3 5 அடுத்தது இங்கே வந்து 7 3 மைனஸ் 5 அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 லேம்டா ஸோ இதுதான் வந்து ஏ போட்டுட்டு பி போடும்போது நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும் நடுவில் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு பி வந்து என்ன இருக்குது 9 8 மியூ ஸோ 9 8 மியூ நான் பிஏவும் இப்போ எழுதியாச்சு இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல டயகனல் 0 வர வைக்கணும் முடிஞ்சால் இந்த காலமில் எங்கேயாவது 1 இருந்ததுன்னா R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு எங்கேயுமே 1 வரலை ஸோ அதனால் நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது வேஸ்ட்டு அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த 3 வேல்யூம் 0 வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் எடுத்தவொடனே 3த்தையும் 0 வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இது ரெண்டுத்தையும் R2ல் R3ல் கான்சன்ட்ரேட் பண்ணி இது ரெண்டுத்தையும் 0 வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணலாம் R2ல் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் R2 என்ன பண்ணலாம் R2 tends to இந்த இடத்துல பாருங்கள் 7 இருக்குது இங்கே 2 இருக்குது இது ரெண்டுத்துலேயும் 0 வர வைக்கிற மாதிரி பண்ணால் இந்த R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போது 2 into R2 அப்போ என்ன வரும் 14 கிடைக்கும் ரைட்டா மைனஸ் இந்த R1 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ 7 into R1 அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 7ஆல் அப்போ மைனஸ் 14 அப்போ இந்த இடத்துல நமக்கு R2ல் என்ன வந்துடும் 0 வந்துடும் ஓகேவா சேம் அதே ரூல் தான் இப்போ R3யை பார்ப்போம் R3 tends to R3 பாருங்கள் இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது அதனால் ஒன்றுமே இல்லை R3யும் R1யும் மைனஸ் பண்ணவே முடிஞ்சிச்சு R3 மைனஸ் R1 போட்டாவே முடிஞ்சிருச்சு ஓகேவா இதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் அப்போது நான் என்ன பண்ணுறேன் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம R2யும் R3 மட்டும்தான் மாற்ற போகிறோம் ரெட் கலரில் எழுதியிருக்கோம் பாருங்கள் R1 அப்படியே தான் இருக்க போகுது அதனால் R1 அப்படியே எழுதிக்கலாம் 2 3 5 அண்ட் இது 9 ரைட்டா அண்ட் இதை தான் மாற்ற போகிறோம் ஸோ அதனால் இதை நான் இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் R2 மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் 2 into R2 மாற்ற போகிறோம் அப்போ 2 into R2 போட்டிங்கன்னா 2 7 சார் 14 2 3 சார் 6 அடுத்தது வந்து 2 5 சார் 10 மைனஸ் 10 மைனஸ் 5 இருக்கிறதுனால 2 8 சார் 16 வரும் அடுத்தது R1 என்ன பண்ண போகிறோம் மைனஸ் 7 into இந்த இடத்துல R1 சாரி 2 into R1ன்னு போட போகிறோம் ரைட்டா அப்போ R1 போட்டால் R1 மைனஸ் 7 into 2 மைனஸ் 14 மைனஸ் 7 into 3 மைனஸ் 21 மைனஸ் 7 into 5 மைனஸ் 35 மைனஸ் 7 into 9 மைனஸ் 63 எல்லா வேல்யூம் மைனஸில் வரும் ஸோ இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும் இது 0 ஆகிடும் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 15 வரும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 45 கிடைக்கும் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 63 மைனஸ் 16 மைனஸ் 47 வரும் இது அப்படியே R2ல் போட்டுக்கலாம் R2ல் போட்டிங்கன்னா 0 மைனஸ் 15 அடுத்தது மைனஸ் 45 மைனஸ் 47
இது கிடைக்கும். அடுத்தது R3 அந்த மாதிரி மாற்றலாம். R3 என்ன பண்ணலாம், அப்படியே வச்சுக்கலாம். R3 மைனஸ், இது நம்ம இங்கே போடக்கூட வேணாம், அப்படியே இங்கே பார்த்துக்கலாம். R3 வந்து என்னது 2 மைனஸ் 2 அப்போ 0, 3 மைனஸ் 3 அப்போ 0, லேம்டா மைனஸ் 5 ஸோ அப்போ லேம்டா மைனஸ் 5ன்னு வச்சுக்கலாம். இது வந்து மியூ மைனஸ் 9 ஸோ மியூ மைனஸ் 9ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்லாஷ் அங்கே போட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இது 2 வேலையும் தான் 0 ஆக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் இந்த 3 வேலையுமே 0 ஆகிடுச்சு. அதனால் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. இதிலே நமக்கு ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு இந்த சம்மு. இப்போது இந்த சம்மு முடித்ததுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நோ சொல்யூஷன், இனிக்யூ சொல்யூஷன், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இது மூணுத்தையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 காலம் எடுத்துக்கிறேன். இது 1 வச்சுக்கலாம், இது 2 அண்ட் இது 3. இது மூணுத்துக்கும் நேம் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதிக்கிறேன்னா நோ சொல்யூஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு இனிக்யூ சொல்யூஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ரைட்டா, இது மூணுத்தையும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இது மூணுத்துக்கும் இப்போ நம்ம ஆன்சர் எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் நோ சொல்யூஷன் அப்படின்றதுன்னா ரேங்க் ஆஃப் ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியாக இருக்கணும். இதுதான் இதோடைய ரூல். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் ஈக்குவலாக வரக்கூடாது. இப்போ நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ரேங்க் ஆஃப் ஏ என்ன இருக்குது, இதில் நம்பர் இருக்கா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லேன். அப்போ இதோட ரேங்க் 1, இதுலேயும் நம்பர் இருக்குது 2, இதோட 2, இது ஒன்று 3. ஸோ அப்போ இதோட ரேங்க் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்னது, ரேங்க் ஆஃப் ஏ வந்து இப்போ நம்ம பார்த்ததுபடி ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு வருதா. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்பர் இருக்குது, இதோட ரேங்க்கு 1, இதோட ரேங்க்கு 2, இதோட ரேங்க்கு 3. அப்போது இதோட ரேங்க்கு வந்து திரும்பி அகைன் 3 வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் பியும் நம்ம கண்டுபிடிப்போம், ஏ ஸ்லாஷ் பியும் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போ நம்ம இங்கே 2 அன்னோன் இருக்குது, அதனால் அது 2 அன்னோனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அன்னோன்ன்றது எதுனா லேம்டா அண்டு மியூ, இது ரெண்டும் தான் அன்னோன் வேல்யூவாக இருக்குது. இப்போ இந்த 2 அன்னோன் வேல்யூக்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னுடைய ரோ ஆஃப் ஏ, இதுக்கு நான் இப்போ கண்டுபிடிச்சோம்ல, ஐ மீன் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் ஈக்குவலாக வரக்கூடாது. ஓகேவா, அப்போ தான் எனக்கு நோ சொல்யூஷன் கிடைக்கும். அப்போது நான் லேம்டா ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த இடத்துல 0 ஆகிடும். அப்போ இது 0 ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த ரேங்க் ஆஃப் ஏல இந்த இடத்துல நம்பர் இருக்கும், இந்த இடத்துல நம்பர் இருக்கும். அப்போ ரேங்க் வந்து 2 கிடைக்கும். இதே மியூ ஈக்குவல் டு 9 சப்போஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த இடமும் 0 ஆகிடும். அப்போ இதோட ரேங்க்கில் இதில் நம்பர் இருக்கும், இதில் நம்பர் இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்பர் இருக்காது. ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி வந்து அதுவும் 2 தான் வரும். அப்போ 2 ஈக்குவலாக வந்துன்னா நமக்கு நோ சொல்யூஷன் வந்துடும். அப்போது மியூ வந்து என்ன பண்ணால் 9 தவிர வேறு எந்த நம்பர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1, 2, 3 எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே நம்பர் இருக்கும், இங்கே 0 வந்துடும். அப்போ நமக்கு நோ சொல்யூஷன் கிடச்சிடும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் ஒன்றா இருக்காது. இப்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போது மியூ ஈக்குவல் டு 5ன்னு போட்டு பார்க்கலாம், சாரி லேம்டா ஈக்குவல் டு 5ன்னு போடலாம். மியூ நாட் ஈக்குவல் டு 9 தவிர வேறு எந்த நம்பர் வேணால் போடலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதலாம். 2, 3, 5, இது 9, இது 0, -15 அண்ட் இது -45 அண்ட் இது -47. இதில் 0 போட்டுக்கலாம், இதில் 0 போட்டுக்கலாம். லேம்டா ஈக்குவல் டு 5 போட்டோன்னா இது 0 ஆகிடும். இல்லை மியூ ஈக்குவல் டு 9 தவிர வேறு எது போட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 1 போடுவோம். 1 - 9 -8. இப்போது இதுக்கு ரேங்க் கண்டுபிடிப்போம். ரேங்க்ன்றது என்னது, இந்த 3 இருக்கிறது, இதுதான் ரேங்க்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இல்லை. அப்போ இதோட ரேங்க் என்னது, ரேங்க் தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. ரோ ஆஃப் ஏவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதை நான் இங்கே எழுதிடுறேன், சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன்.
இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2. ரேங்க் ஆஃப் ஏபி இப்போ பார்ப்போம். ரேங்க் ஆஃப் ஏபி வந்து என்ன கிடைக்குது பாருங்கள். இந்த ஹோல் டேர்மை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹோல் டேர்மை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் பாருங்கள் இந்த டோட்டல் டேர்மில் நம்பர் இருக்குது, இந்த டோட்டல் டேர்ம்லேயும் நம்பர் இருக்குது. இதில் இந்த வேலைக்கு தான் ரேங்க் ஆஃப் ஏ வேலைக்கு தான் நம்பர் இல்லை, ஆனால் டோட்டல் ரேங்க் ஆஃப் ஏ/பியில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ/பி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் பி வந்து நமக்கு 3 கிடைக்கும். ரைட்டா? ஸோ 3 அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ/பியும் ஒன்று கிடையாது. அப்போனா நமக்கு சொல்யூஷன் வந்து நோ சொல்யூஷன் தான் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இப்போது ரெண்டாவது வந்து எப்படி இருக்கும்னா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் தட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ/பியும் என்னவா இருக்கணும்னா 1 இருக்கணும் அண்ட் அதோடைய வேல்யூ 3 வரணும். ஓகே, அப்போ 3 வரணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டா ஈக்குவல் டு 5ன்னு போட்டோன்னா இது 0 ஆகிடும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வரும். மியூ இஸ் ஈக்குவல் டு 9ன்னு போட்டோன்னா இந்த இடம் 0 ஆகிடும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 0 ஆகிடும். இதுவும் 0 ஆச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 2 வந்துடும், ஏ/பியும் 2 வந்துடும். அதனால் இந்த இடத்துலையும் 3 வரணும், இங்கேயும் 3 வரணும்னா 5 போடக்கூடாது, இதில் 9 போடக்கூடாது. மியூவில் லேம்டாவில் 5 போடக்கூடாது, மியூவில் 9 போடக்கூடாது. இப்படி இது ரெண்டுத்தையும் போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரேங்க் என்ன தான் வரும்? 3 தான் வரும். வேணா இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். 5 9 போடாமல் இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? இது வந்து 2, இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. 3 5 9 0 -15 -45 -47 இதெல்லாம் அப்படியே வச்சுருங்க. இதை 0 போட்டுக்கலாம், இது 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 5 மட்டும் போடக்கூடாது லேம்டாவில். அப்போ 1 போடலாம். 1 - 5 என்னது? -4. இந்த மியூவில் அதே மாதிரி 9 போடக்கூடாது. 9 தவிர அதுலேயும் ஒரு 1 போடலாம். 1 - 9 -8. இப்போ இதோடைய ரேங்க் பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது, மூணுத்துலேயுமே நம்பர் இருக்குது. ஸோ அதனால் இதோடைய ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்பர் இருந்தால் கூட போதும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி இதில் பாருங்கள், இப்போது ரேங்க் ஆஃப் ஏ/பியில் பாருங்கள், இதுலேயும் ரேங்க் இருக்குது, இதுலேயும் ரேங்க் இருக்குது, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ/பியும் 3 தான். நான் சொன்ன மாதிரியே இப்போ ரெண்டுத்துலேயுமே 3 வருது. இதுவே நம்ம ஏதாவது 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் ஏதாவது ஒரு இடமாவது 0 ஆகிருக்கும். 1 5 போட்டாவோ இல்லை 9 போட்டாவோ மியூக்கு பதில். அப்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக வர்றதுனால இதை லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 மியூ நாட் ஈக்குவல் டு 9 மட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ/பி வந்து கண்டிப்பாக 3 ரேங்க் வந்து, அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் பி வந்து கண்டிப்பாக 3 கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். லேம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 5 நாட் ஈக்குவல் டு 9 போடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூ சொல்யூஷன். இந்த யூனிக்யூ சொல்யூஷனுடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்யூ சொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ/பி. என்னடா இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதோடைய ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அது லெஸ் தென் 3 வரணும். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஆனால் லெஸ் தென் 3னா இங்கே பாருங்கள், 3னா இந்த யூனிக்யூ சொல்யூஷனே திரும்பி இங்கே வந்துடும். ஆனால் நமக்கு இதோட ரேங்க் வந்து ஈக்குவலாக இருந்தாலும் லெஸ் தென் 3 தான் வரணும். அப்போது இந்த இடத்துல லேம்டா ஈக்குவல் டு 5 போட்டால் இது 0 ஆகிடும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 கிடைக்கும். லேம்டா ஈக்குவல் டு 9 போட்டோம்னா இது 0 ஆகிடும். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ/பி அதுவும் 2 தான் இருக்கும். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ/பி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். லெஸ் தென் 3 கிடைக்கும். வேணா ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பாடுறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது அப்படியே எழுதுங்க. 2 3 5 9 இது 0 -15 -45 அண்டு -47. இதில் என்ன சொன்னாங்க? லேம்டாவுக்கு வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆகிடும், 9 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆகிடும். இப்போது இதோடைய ரேங்க் பாருங்கள்,
இதோட ரேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது. ஸோ இதோட ரேங்க்கு 2. அதே மாதிரி இதோட ரேங்க் பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது. ரேங்க் ஆஃப் A/B இதுவும் 2 தான். அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி, இதோட ரேங்க்கும் 2 தான் இருக்கும், இதோட ரேங்க் தான் 2 தான் இருக்கும். லெஸ் தென் 3 இருக்கிறதுனால இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.